morning friends. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. சூப்பரான பீட்ஸ் கலெக்ஷன், கருங்காலி மாலா, ருத்ராட்ச மாலா, நவரத்னம் மாலா, அதோட ஸ்பட்டிக மாலா, துளசி மாலை எல்லாமே அழகழகான பேட்டர்ன்ஸு இந்த vlog ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட தாலி உருக்கள் கூட சூப்பரான கலெக்ஷன் இருக்குது. நீங்களே ஆச்சரிய போவீங்க. அந்த மாதிரி கலெக்ஷனுங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே நம்ம எப்போவுமே சில்வரில் பார்த்திருக்கோம். ஐயப்ப சாமி போகும்போது துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாம் போடுவாங்க. இது கோல்டுலோனே கோத்திருக்காங்கங்க. அவ்வளோ அழகான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதிலவே நம்மளுக்கு லைட் கலரு இருக்குது, திக்கு கலரு இருக்குது. துளசி மாலை எல்லாமே இது ஸ்பட்டிக மாலான்னு சொல்லுவாங்க. நம்ம லிங்கம் பார்த்திருக்கோம், சிவலிங்கமும் ஸ்பட்டிகமில் இருக்குமில்ல, அந்த மாலை கோல்டில் கோத்திருக்காங்கங்க. ஆனால் இது கழுத்தில் போட்டால் வேறு லெவல் இருந்துச்சுங்க. அது ஒரு நியமம் வச்சு தான் போடுவணும் அன்னி இல்லைன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது ஒரு மனசு, அது போட்டால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரசாந்தத்தை, ஒரு நிம்மதி இருக்கும் அக்கான்னுட்டு சேல்ஸ்கள் சொல்கிறாங்க. எல்லோரும் போடுவாங்களா என்னன்னு தெரியல. ருத்ராட்ச மாலை இதில் லைட்டு அவ்வளோண்டு இருக்கிற ருத்ராட்ச மாலை மாடலும் இருக்குது, லைட் கலரில் இருக்குது, ஒன்று பிளாக்காக இருக்குது, திக்கு கலராக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. அந்த பேட்டர்ன்லவும் இருக்குங்க. இது பவள மாலைங்க. சிங்கிள் லேயர் இருக்குது. காசு வச்ச மாதிரி நம்மளுக்கு கோதுமை பூசை மாடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன்லவும் இருக்குங்க. ரெட்டைப்பேட்டை வச்சு முத்து வச்சது இருக்குது, பவளம் மாலை இருக்குங்க. இதெல்லாம் முத்து வச்ச மாலை. உங்களுக்கு முத்து பவளம் ரெண்டும் வேணுமென்னாலும் அவைலபிள் இருக்குது. நான் ஃபஸ்ட்லோனே காட்டியிருக்கேன்ல, அதெல்லாமே நவரத்னம் வச்சு கல் டைப்பில் இருக்குங்க. ஒன்று எவ்வளோ சாலிடாக இருக்குது தெரியுமா? 5 பவுன் கிட்ட இருக்குது. அதுக்கு சிங்கிள் ஒரு டாலர், நம்ம நவரத்னம் டாலர் போட்டு வேர் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த மாலை கருங்கால மாலையே ஏதோ சொன்னாங்கங்க, எனக்கு தமிழில் வரல. பிளாக் மணி இருக்குமில்ல, ஹீரோஸ் எல்லாம் போடுறாங்க, அது இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னுவாங்க, அந்த மாலைங்க. இது மாதிரி முத்து பவளம் எல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வெரைட்டி பேட்டர்ன்ஸ், நியூ டிசைன் கூட இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், சரவணா ஸ்டோர், எலைட் கோல்டு. அடுத்தது இது ஒரு குட்டி பெருமாள் டாலர் செங்கு சக்கரம் வச்ச மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒரே ஒரு பவுன், இன்னும் 1 கிராம் கம்மியாக இருக்குது, 7 கிராமில் கொடுத்துருக்காங்கங்க. நம்மக்கிட்ட டபுள் லைனில் பிளாக் பீட்ஸ், சிங்கிள் வெறும் பிளாக் பீட்ஸ் செயின் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஸ்டோன்ஸ் வேண்டாம், ப்ளைனாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1/2 பவுன்லவே இது மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் இது மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளாக பிளாக் பீட்ஸ்க்கு டாலர் வாங்கினோன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அழகாக இருக்கும். கழுத்தில் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செங்கு சக்கரமோட பெருமாள் இருக்கிறது இது தாங்க நான் சொன்னது. இங்கிருந்து நம்ம தாலி உருக்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் என்ன இருக்குது. 2 கிராமில் காமாட்சி விளக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு எப்படி ஒர்க் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்கன்னுட்டு எனக்கு தெரியல. வெறும் 2 கிராமில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. அந்த விளக்கு கூட தாலியில் கோத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம தூங்கும்போது அப்படி பெண்ட் ஆகிடாதுன்ட்டு ஆகாதுங்க. அவ்வளோ சாலிடாக இருக்குது. அவங்க இல்லாதப்போ நான் சும்மா ப்ரெஸ் பண்ணி கூட பார்த்தேன், எங்கே சொட்ட போயிடுவான்ட்டு. எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ கெட்டியாக பண்ணியிருக்காங்க. குத்து வழுக்கு என்னது காமாட்சி அம்மா விளக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது மாதிரி எல்லாம் நாணக்கொய்யே குண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் சாலிடாக இருக்குங்க. இதெல்லாம் 1/2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு 1/2 கிராமுக்கு 2 வேணுமென்னா கூட தனியாக இருக்குது. இது ட்ரேயில் வச்சதுக்கு 1 கிராம், 1.5, 2 கிராம், 1/2 கிராம் அது மாதிரி இது சாலிடான பீஸுங்க. இது ஒரு குண்டு மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ குட்டி குட்டியாக முள் மாதிரி ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே செயின் போட்டு கூட கழுத்தில் போடுறாங்களா, ஒரு ஃபேஷனாக போட்டுக்கிறதுக்கு டாலர் மாதிரி அதுக்குள்ளே செயின் போட்டு போடுறாங்களா என்னவோ தெரியல. இது பிளாக் மணிங்க, கருப்பு மணி டிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடாதுன்னுட்டு தாலியில் கோத்துவாங்களா அது. அடுத்தது இதெல்லாம் முத்து வச்சதுங்க. இதெல்லாம் 1/2 கிராம், 1 கிராம், 3/4 கிராம் அப்படி இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம வெயிட்டு சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது பவள மாலை. எப்போவுமே முத்து பவளம் கருப்பு தாலியில் இருக்கணும், தோஷம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. முத்து பவளம் சூரியன் சந்திரம் மாதிரி, பிளாக் டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடாது ஹஸ்பண்டுக்குன்னா இது மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பிளாக் போடலைங்க, என்னன்னு தெரியல. எனக்கு மனசில் பிளாக் நான் போடலை, வெறும் கோல்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாமே அனாசப்பூ, இது என்னது மாங்காய், அப்புறம் சக்கரம், வாழை இலை, வாழைப்பூ, வாழைப்பழம், லக்ஷ்மி காசு,
அப்புறம் பைனாப்பிள் என்ன சொல்லுவாங்க தமிழில் தெரிலங்க. அந்த பைனாப்பிள் பேட்டர்னு. அப்புறம் நம்ம நார்மலாக குண்டாக இருக்குமில்ல அந்த பேட்டர்னு. எல்லாம் மாலை எல்லாம் இருக்குங்க. திராட்சா கொத்து மாதிரி இருக்குது. இது திராட்சா. இது எல்லாமே 1/2 கிராம்லேருந்தே இருக்குங்க. இதுக்கு வந்து பேக் சைடு ஹோல் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வேக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. வேக்ஸ்ன்னா லக்கா சொல்லுவாங்கள்ல, அது போட்டு கொடுப்பாங்க. கெட்டியாக இருக்கும் தாலியில் போட்டால். இல்லை 1 கிராமில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த வேக்ஸ் போடாமல் போட்டிக்கலாம் கழுத்தில். இது தாலி உருக்கள் காட்டுங்க அக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சிஸ்டர்ஸு. கேட்டு பாவம் அவங்களுக்கு சைலண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு இப்போ தான் டைமுக்கு வந்துருச்சுங்க. இந்த லக்ஷ்மி அம்மன் உருக்கள் நல்லா இருக்குது. மாங்காவும் நல்லா இருக்குது. இந்த ரவுண்டு பேட்டர்ன் பாருங்களேன், ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்குது. லக்ஷ்மி அம்மா காசு டைப்பில் வருமில்ல, இது வந்து கொஞ்சம் கனமாக பேக் சைடு போலாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மாங்காலவும் மாடலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் இல்லாமல் இருக்குது. அப்புறமா வாழைப்பழமும் இருக்குல்ல, அந்த சீப்பு ஒரு டஜன் பழம் மாதிரி அப்படியே சீப்போட அந்த பேட்டர்னில் இருக்குது. செங்கு சக்கரமும் பிளெயினில் இருக்குது. பெருமாளோட நாமம் வச்சது பிளெயினில் இருக்குது. இதெல்லாம் 1 கிராமில் வருது. செங்கு சக்கரமெல்லாம் 1/2 கிராமில் வருது. எனக்கு தெரிஞ்சவருக்கு இதெல்லாம் நம்ம டாலராக கூட எடுத்து போட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து வெறும் பெருமாளோட டாலர் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த டாலரு எங்கள் அத்தா என் பெரிய பையனுக்கு வாங்கி கொடுத்தாருங்க. நாமம் இருக்குல்ல இந்த டாலரு. எப்போ அவன் சின்ன குழந்த 1 வருஷம் அப்போ வாங்கி கொடுத்தது இன்னும் இருக்குங்க. 1 கிராம் தான் இது டாலரு, இன்னுமே இருக்குது. என் பெரிய பையனுக்கு பெரிய பேரான்னுட்டு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது இப்போ கூட செயினில் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். அப்படியே தான் இருக்குது. இது என்னவோ ரவுண்டாக இருக்குது. இதுக்குள்ளே எதுவும் இல்லைங்க, ஹோல் மாதிரி இருக்குது. அப்புறமா மாங்காய்க்கு க்ரீன் ஸ்டோன் இருக்குது, ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன் இருக்குது, வெறும் பிங்க் ஸ்டோன் இருக்குது, வெறும் ஒயிட் ஸ்டோன் இருக்குது. எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள் மாங்காய் இதுக்கு. இது கூட தாலில் கோத்துக்குவாங்க. கொஞ்சம் மாடலாக இருக்கும். அடுத்தது இது மாதிரி லக்ஷ்மி அம்மன் நடுவில் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இருக்குது, ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன் இருக்குது, ஃபுல்லு பிங்க் ஸ்டோன் இருக்குது. அது மாதிரி இருக்குது. தாலிக்கு கீழே நம்ம தாலி செயினுக்கு கீழே வந்து நம்ம மஞ்சள் கயிறில் தான் போடுவோம். சில பேருங்க வந்து செயினில் கேட்பாங்க, கம்பியில் தாலி போட்டு அதெல்லாம் கூட அவைலபிள் இருக்குங்க. 2 கிராமில் இருந்தே இருக்குது இந்த பேட்டர்ன்ஸு. செயின் வேணும்னா செயினே இருக்குது. உங்களுக்கு கம்பி டைப்பில் வேணும்னா கூட ஆச்சாரி கீழே இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு தாலி கூட கரெக்டாக கோத்து கரெக்டாக உங்களுக்கு ஷேப் எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து வளகாப்பு வளையல்னு சொல்லியிருக்காங்க. இது மாடல் வந்து முஸ்லீம் சிஸ்டர்ஸ் தாலியா. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க தாலி உருக்கல்ல. அதோட இந்த மாலை எல்லாம் இருக்குல்ல, முத்து, பவளம், நவரத்னமும், கருங்காலி மாலை, ருத்ராட்சி மாலை, துளசி மாலை, எல்லாமே அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இதெல்லாம் அவைலபிள் இருக்குங்க. நிறைய பேர் வராங்கங்க. அப்படியே நான் போகிற அன்றைக்கி வந்து அந்த மாலை எல்லாம் வாங்குறாங்கங்க. அழகழகாக இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.